சாமியை கும்பிடு. அதோட இனிமே ஊர்வம்புக்கு போக மாட்டேன்னு மன்னிப்பு கேளு. அவங்க செஞ்ச தப்புக்கு நியாயமா மன்னிப்பு கேட்கணும். சொல்றத செய். ஊர்ல நடக்கிற தப்பு தண்டாவினா சீர்திருத்தம் பண்ண நீ என்ன கிருஷ்ண பரமாத்மாவா? உன் வேலையை பார்த்து பேசாம இருக்க வேண்டியதானே? சரி சரி சரி, திட்டாதீங்க. இதுல உங்காரியா சாமியார கொஞ்சம் பயபக்தியா இருங்க. Oh God, I'm not guilty, but for my mother's sake, please forgive me. டேய், கடவுள்கிட்ட என்ன இங்கிலீஷ்? அவருக்கு இங்கிலீஷ் புரியுமா? எனக்கு புரியல, தமிழ்ல சொல்லு. சரி சரி. ஆண்டவா, நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் தயவு செஞ்சு எங்க அம்மாவை மன்னிச்சிருப்பா. சரி சரி, ரெண்டு பேரையும் மன்னிச்சிருப்பா. இனிமே நான் எந்த ஒம்புக்கும் போக மாட்டேன், வந்த ஒம்ப விடவும் மாட்டேன். போதுமா போதுமா போதுமா? கடவுளே, என் புள்ள எந்த வம்பிலையும் மாட்டிக்காம அவனை காப்பாத்துப்பா. செய்தது தவறுன்னு ஒத்துக்கிறீங்கல்ல? எஸ் மை லார்ட். எதுக்காக தப்பு செய்தீங்க? நியாயத்துக்காக. மிஸ்டர், அது உங்களுடைய வேலையில. ஒவ்வொருத்தரும் இப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம நாடு எப்படி உருப்படும்? டாக்டர் முறையில அநியாயங்களை தடுக்க முயற்சிக்கிறேன். மனிதாபிமானங்கிற முறையில அக்கிரமங்களை ஒழிக்க முயற்சிக்கிறேன். As a doctor, I relieve sorrow. As a citizen, I prevent sorrow. As a human being, I react to sorrow. This is my aim. இதுதான் என்னுடைய கொள்கை. உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்ன? ஆஷா. ஆஷா? ஆஷா? வாத்திருக்கி. கேட்டுக்கு வெளியே போய் விளையாடக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். போகல. சாரி சார். குழந்தை ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தாத்தா, டாடி ஊர்ல இருந்து எப்போ வருவாரு? சீக்கிரம் வந்துருவாருமா. தினம் இப்படித்தான் சொல்றீங்க. சீக்கிரம்னா எப்போ? டெல்லியில நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு நிச்சயமா வந்துருவாரு. வாமா, சாக்லேட் தானே. எனக்கு ஒண்ணும் வேணாம். டாடி தான் வேணும். தாத்தா சொல்ற மாதிரி கேட்கணும். நல்ல பொண்ணு இல்ல. தாத்தா தினம் போய் சொல்றாரு அங்கிள். சரி, அப்பா வந்தா என்ன செய்வேன்? நான் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்வேன். அவர் எனக்கு சாக்லேட் கொடுப்பாரு, நான் அவருக்கு முட்டை கொடுப்பேன். சரி, அப்பா வர வரைக்கும் நான் உனக்கு தினம் சாக்லேட் பிஸ்கட் வாங்கி தர்றேன். எனக்கு ஒரு முத்து கொடு. ஆஷா குட்டி, இந்த அங்கிளுக்கு நீ ஒரு முத்தம் கொடுத்தா நாளைக்கு உனக்கு 2 சாக்லேட் தருவேன். ஓகே ஓகே, அடிக்காத, உனக்கும் தரேன். ஏன் சார், குழந்தை அப்பா எப்படியா இருந்தாரு? அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அது உங்க பேச்சிலேயே புரிஞ்சுக்கிட்டேன். 6 மாசத்துக்கு முன்னால ஒரு கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். மை ஒன்லி சன். ஐம் சாரி. இந்த குழந்தைகிட்ட இந்த விஷயத்தை சொல்லாம ஏமாத்திக்கிட்டே வர்றேன். ஆனா அப்பா அம்மா இல்லாத இந்த குழந்தைய எவ்வளவு நாள் ஏமாத்த முடியுமோ தெரியல. சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் தினம் ஆஷாவை பார்க்க வர்றேன். என்ன சொல்றீங்க? ஆஷாவுக்கு அவ அப்பாவை என்னால திருப்பி கொடுக்க முடியலன்னாலும் அந்த நினைவை மறக்கிறதுக்கு என்னால உதவ முடியும். இன்னமும் ஆஷாவை பார்த்ததுல இருந்து அவன் மேல எனக்கு ஒரு மாதிரி பாசம் உண்டாயிருக்கு. தாராளமா வாங்க சார், ரொம்ப உதவியா இருக்கு. பை த பை, ஐ அம் டாக்டர் விஜய். என் பேர் விஸ்வநாதன். ஓகே, நான்
அவ நல்ல போர்வை இழுத்து மூடிட்டு தூங்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவன் மூஞ்சில முடிக்கலன்னா என்ன? எந்திரிச்சு வா. காலையில எந்திரிச்ச உடனே ரேகா மூஞ்சி முடிச்ச பிறகுதான் வேற வேலையெல்லாம் செய்யறது உங்களுக்கு தெரியாது. போமா, ரேகா வந்துட்டோம். அது வரைக்கும் நான் கண்ண மூடிட்டே இருப்பேன். போ. ரேகா, ரேகா, எழுந்து மூஞ்சி அளவி பொட்டு வச்சுக்கிட்டு போ. அவன் காத்துட்டு இருக்கான்ல. நல்ல பழக்கம். காலங்காத்தால எழுந்திரிச்சோமா கடவுள் படுத்துற மூச்சமான்னு இல்ல. என்னையும் தூங்க விட மாட்டேங்குது. ஒரு செகண்ட் கூட போக முடியல. அண்ணா, அண்ணா, ஏன் லேட்டு? அப்படியே இரு. கண்ணு துறக்க போற. கண்ணு துறக்க போ. ரேகா, மகாலட்சுமி மாதிரி இருக்கிற முகத்துல முடிச்சாதான் அன்னைக்கு பூரா நிம்மதியா இருக்கும். அப்போ இந்த ரூம் மொத்தம் நாளைக்கு மகாலட்சுமி படமா மாட்டிடுறேன். ரேகா, எத்தனை மகாலட்சுமி போட்டோங்க மாட்டினாலும் என் தங்கச்சி தான் எனக்கு மகாலட்சுமி. இன்னைக்கு வாழ் வரல வெக்கமா? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாலதான் வெக்க வைக்க எல்லாம். கல்யாணம் வெக்க வைக்க எல்லாம் ஓடி போயிடும். சரி, ரெடி ஆயிடு. நீ ரெடி ஆயிடுவா, எனக்கு தெரியும். முள்ளி அங்க வந்து சும்மா ரேண்டா. ஏன்டா வண்டி நிறுத்த? டயர் பஞ்சர். நமக்கு தெரியுமா? நம்ம நல்லா தெரியுமா? நீ டிரைவிங் சீட்ல உட்கார்ந்தாலே வண்டிக்கு ஏதாவது நாம நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு ராசி வேணும். டயர் நல்லா இருக்கேடா. உனக்கு அறிவு இருக்கா? நாங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் தானே. நீ குறுக்க வந்தா எப்படி எப்படி நாங்க லவ் பண்ண முடியும்? ஒண்ணு செய். அதோ பார், பஸ் ஸ்டாப் தெரியுது. நேரா அங்க போ. 42B பஸ் வரும். அதுல ஏறி 40 காசு கொடுத்தா நேரா நம்ம வீட்டுக்கு முன்னாடி போய் நிப்பான். என்ன கொச்சாதரா? சரி, வரேன்டா. பை பை பை. நீங்க தானே டாக்டர் விஜய்? ஆமா, என்ன விஷயம்? நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு வரணும். எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். வண்டியில இருங்க. நீங்க பெரிய டாக்டரா இருக்கலாம் சார். சட்டத்துக்கு விரோதமா நடந்தது தப்பு. அதுவும் ஒரு பொண்ணுகிட்ட நடந்தது ரொம்ப தப்பு. அதுவும் பர்டிகுலரா இந்த பொண்ணுகிட்ட நடந்தது ரொம்ப 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 தப்பு. ஏம்மா, இவர் மேலதானே நீ புகார் கொடுத்த? இவரேதான். யாருன்னு தெரியாது. போய் பேசக்கூடாது. அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசக்கூடாது. பாருங்க, நீங்க செஞ்சது தப்பு. அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுங்க. இல்ல இந்த ஃபைல் ஐஜி ஆபீஸ் படியேற சொல்லி வைக்கிற ஜாப் கரதை. என்னமா, நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லை. எம்எல்ஏ அபாரம் அப்படி சொல்ல தெரியும். போய் சொல்லாதீங்க. நான் காலேஜ்ல இருந்து வரும்போது என்ன பின்தொடர்ந்து வந்தீங்க. நானு. சிரிச்சீங்க, விசில் அடிச்சீங்க. நானு. கண்ணடிச்சீங்க. நானு. பின்ன நானா? அந்த பொண்ணு தான் எல்லாம் விவரமா சொல்லுது. மன்னிப்பு கேட்டுங்க சார். செய்யாத கூட்டத்துக்கு நான் ஏன் சம்மதிப்பிருக்கேன்? இந்த கேஸ் ஒத்து வராது. கேஸ ஃபைல் பண்ண வேண்டியதான். நாளை காலையில பத்திரிகை பாருங்க. இளம் பெண்ணிடம் இளம் வாலிபர் குறும்பு தலைப்பு செய்தியில வரப்போகுது. இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. உங்க தலையெழுத்து யார் சார் மாத்த முடியும்? போடுங்க கையெழுத்த. உங்க பேர் என்ன சொன்னீங்க? கீதா. லவ்லி, லவ்லி. எங்க படிக்கிறீங்க? கவர்மெண்ட் காலேஜ்ல. கீதா கவர்மெண்ட் காலேஜ். தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். ஓகே சார், பாய். டாக்டர், எவாங்க என்ன கிள்ளுக்கு என்ன நினைச்சீங்களா? நான் யாரு? ஹெட் கான்ஸ்டேபிள். என்னுடைய பேர் என்ன? சிவலிங்கம். என்னுடைய சர்வீஸ் என்ன? 25 வருஷம். இப்ப எத்தனை ஐஜியை நான் பார்த்திருப்பேன்? 15 ஐஜியை பார்த்திருப்பேன். என் வீடு பிள்ளையார் கோயில் தெரு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி, பேரு விமலா. எனக்கு இருக்கிறது 3 குழந்தைங்க, ராம், ரஹீம், ராபர்ட். ராம், ரஹீம், ராபர்ட். எல்லாம் உங்க குழந்தைங்க தானே?
என் பொண்டாட்டி ஒவ்வொரு பிரசவத்துக்கும் ஆயிரம் கேஸ்ல ஒவ்வொரு தெய்வத்தையும் வேண்டிட்டு பிறந்த குழந்தைக்கு அதனால அப்படி வச்சேன். அப்படிப்பட்ட என்ன நீங்க மதிக்காம போறீங்க. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? இந்த குழந்தைகிட்ட மன்னிப்பு கேளுங்க. சரி, அவங்க சொல்ற நிஜமா இருந்தா நான் செஞ்ச தப்பு. சரிதானம்மா? ஓகே, இனிமேலாவது ஒழுங்கா பிஹேவ் பண்ண சொல்லுங்க. என்ன பண்றேன். நீங்க பண்றீங்க? பண்றேன். இந்த அம்மா கேஸை வாபஸ் வாங்கிக்கோ. நீ போலாம். டாக்டர் நிக்கலாம் இங்கே. பின்னாலேயே போய் மறுபடியும் விசில் அடிக்கிறதுக்கா? அதை நான் அலோவ் பண்ண மாட்டேன். ரொம்ப பிகு பண்ணிக்காதீங்க. அம்மா இன்னும் கொஞ்சம் போடுங்கம்மா. நல்லா சாப்பிடணும். வயசானா வாயை கட்டிக்கணும். ஹாய் கீதா. நான் தான் கொஞ்சம் இங்க வரியா? என்னம்மா கண்ணு சிரிச்ச கண்ணடிச்ச கம்மு நிக்கிற? புரிஞ்சதுல? புரிஞ்சுது. நேத்து நடந்ததுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்க வந்திருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. கார்ல ஏறு. எதுக்கு? எதுக்கா? ஒரு அழகான பொண்ணை கார்ல ஏறு ஏன் சொல்லுவாங்க? ஊரை சுத்தி காட்டுவா? காம். ஐயோ, கைய விடு. இல்ல நான் கூச்சல் போடுவேன். போடு, எவன் வேண்டாம் சொல்றா? ஒரு தப்பானவே போலீஸ் ஸ்டேஷன் போய் தப்பு பண்ணிட்டே போறேன். காம். யார? ஏர். உண்மையை சொல்ல, என்கிட்ட என்ன வேணும்? நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட விளையாடுற? நீங்க யாருன்னு தெரிஞ்சுதான் மிஸ்டர் விஜய் நான் உங்க கூட விளையாடுறேன். நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த விவகாரம் உங்க கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்காக நான் செஞ்ச விளையாட்டு. என்கிட்ட பேசணும்னு நேர்லயே பேசிக்கலாமே. ஏன் இந்த குறுக்கு வழி? No, no, no. Something behind it. What that? இதுல எந்த சூழ்ச்சியும் இல்ல. உங்களை ஒரு புது மாதிரியான சூழ்நிலையில சந்திக்கணும்னு நினைச்சேன். சந்திச்சேன். ஆம்பளைங்களோட விளையாடுறது அவங்க பொழுதுபோக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் இல்ல. இங்க சுத்தி யாராவது விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்கள பாரு. என்ன கண்ணு? மிஸ்டர் விஜய், மறுபடியும் சொல்றேன், எனக்கு நீங்க தான் வேணும். நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மரியாதையா பார்த்துக்கு வந்துருங்க. வரலன்னா அதே போலீஸ் ஸ்டேஷன், அதே ரிப்போர்ட். ஓகே, பார்த்து ஒழுங்கா போமா. குட் நைட். அங்கிளுக்கு ஏதாவது வேலையா இருக்கும், அதுலதான் வரல. எனக்கு இப்பவே வேணும் அங்கிள். சரி, நான் அவர் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கொண்டு வர்றேன். நீ சமத்தா இரு. நான் சமத்துதான், நீங்க தான் மக்கு. சரி, நான் தான் மக்கு, நீயும் சில்கி சமத்து. இனிமே அந்த அங்கிள் வந்து பேச மாட்டேன். நான் அப்படியே செய். ஆஷா, நான் வந்துட்டு. ஏன் என்ன பார்த்தோன்னே போயிட்டீங்க? உங்க பேச்சு கா. ஐயோ ஆஷா, கொஞ்சம் என் கண்ணு இல்ல, என் கட்டு இல்ல. நீங்க ஒண்ணும் காக்க பிடிக்க வேண்டாம். காணா காதான். அப்புறம் நான் அழுதுடுவேன். ஐயா, யாராவது பெரியவங்க அழுவாங்களா? பின்ன நீ என் கூட பேச மாட்டேங்கிறிய? போ. சரி அங்கிள், இன்னில இருந்து உங்க பேச்சு பழம். நல்ல ஆஷா. அங்கிள், இனிமே நீங்க இன்னில இருந்து கரெக்டா வரலன்னா நான் மறுபடியும் உங்களை அழ வைப்பேன். உன்னால என்ன அழ வைக்கவே முடியாது. பார்க்கலாமா? 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 என்ன இவ்வளவு ஆஸ்பத்திரியில புது வியாதி ஒண்ணு பரவிருக்கு டாக்டர். காலையில இருந்து கிட்டத்தட்ட 1000 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. என்ன அது சரியா தெரியல. ஆனா சாக்லேட் சாப்பிட எல்லா குழந்தைகளுக்கும் இந்த வியாதி வந்துருக்கு. அப்படியா? விஜய், எப்போ வரேன்? என்னாச்சு? என்னன்னு தெரியல. காலையில் நீங்க கொடுத்துட்டு போன சாக்லேட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்படி மயக்கமாயிட்டா.
surprising, you say. No, சேகர், இந்த சாக்லேட் விஷயங்கள் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுங்க. டாக்டர், இந்தாங்க லேப் ரிப்போர்ட். சாக்லேட்ல பாய்சன் கலந்துருக்கு.